Every religion stresses the importance of love in some way or the other. எல்லா மதங்களும் அன்பின் முக்கியத்துவத்தை ஒரு வழியில வந்து முக்கியத்துவப்படுத்தி காட்டுறாங்க. We say God is love. நம்ம தேவன் அன்பா இருக்கிறாருன்னு சொல்றோம். Some people say Anbe Sivam. Some people tell God is love. Love is God. Love is God. Yeah. So the idea that love reigns supreme is in many religion. அன்புதான் பிரதானம் அப்படின்றது எல்லா மதத்திலையும் ஒரு முக்கியமான அம்சமா இருக்குது. How does love look? ஆனா அன்புனா எப்படி இருக்குங்க? Love has to look like something. அன்பு ஒரு மாதிரி இருக்கணும்ல. Couple of years ago in Life Hub, one guy was beating his sister. 2 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பையன் தங்கச்சி அடிச்சிட்டு இருந்தான் லைஃப் ஹப்ல. I called him and spoke to him. Why are you beating your sister? நான் கூப்பிட்டு கேட்டேன், ஏன் உன் தங்கச்சி அடிக்கிறேன்னு கேட்டேன். He said, because I love her. சொன்னா நான் அவளை நேசிக்கிறேன் அதனால அடிக்கிறேன். And he said, that's what my mom tells me every time she beats me. நான் ஒவ்வொரு தடவை அடி வாங்கும் போது எங்க அம்மா அப்படிதான் சொல்றாங்கன்னு சொன்னான். I'm beating you because I love you. நான் உன்னை நேசிக்கிறனால உன்னை அடிக்கிறான்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டான். So we have a very twisted understanding, because how does love look like? Everybody says I love you, I love you. How does love look like? நமக்கு ஒரு திரிக்கப்பட்ட மனநிலை இருக்குது. எல்லாரும் உன்னை நேசிக்கிறான்றாங்க. ஆனா நேசம்னா அன்புனா எப்படி இருக்கும்? It has to look like something. அது ஒரு விதமா இருக்கணும். It looks like self-giving Christ hanging on the cross. அது தன்னலமற்ற பிறர் சார்ந்த கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிற அன்பை போல இருக்க வேண்டும். Can you imagine a group of people carrying the cross and following Jesus? Carrying the cross meaning wearing such love, embodied cruciformed love, and walking as a community. அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை போல அப்படிப்பட்ட அன்பை உடையவர்களாய் அன்பை அடைந்தவர்களாய் ஒரு கூட்டமான மக்கள் சமுதாயத்தில் வாழ்றதை பற்றி உங்களால் யோசித்து பார்க்க முடியுதா? Walk in absolute unconditional love towards your family members just for a week. உங்க குடும்பத்தாரோட நிபந்தனையற்ற அன்பில் ஒரு வாரம் மட்டும் வாழ முயற்சி பண்ணுங்களேன். That doesn't mean there are no boundaries. There are boundaries, but I am telling in terms of triggers and what makes you withhold affection and not. Try to walk in unconditional love. Participate in that love for a week. அதனால நீங்க வந்து உங்களுக்கு எல்லை கோடுகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பவுண்டரிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. பவுண்டரிஸ் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு ட்ரிகர்ஸ் எதுவும், உங்களுக்கு கொக்கி மாற்ற காரியங்கள் எதுவும் இல்லாமல் அப்படிப்பட்ட கிறிஸ்து பகிர்ந்தளிக்கக்கூடிய அன்பிலே நீங்கள் பங்கேற்று ஒரு வாரம் மட்டும் வாழ்ந்து பாருங்களேன். What will happen if you walk in unconditional love? அப்படிப்பட்ட நிபந்தனையற்ற அன்பில் வாழ்ந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? Truly, not like that, but allowing Christ to flow from you. கஷ்டப்பட்டு ஏதோ முயற்சி பண்ணி வர்றதில்லை. எப்படி ஆனால் ரொம்ப எளிதாக வந்தால் எப்படி இருக்கும்? Allowing Christ to flow through you. கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வழிந்து ஓடுறது எப்படி இருக்கும்? The first thing that will happen is your BP will come down. மொதல் மேட்டர் என்னன்னா உங்க பிபி கம்மியாயிரும். You're not triggered by everything around you anymore. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தை வச்சு நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களை கொக்கி மாட்டாது. You're not losing your cool for everything around you. உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களால நீங்கள் உங்கள் சமாதானத்தை இழக்க மாட்டீங்க. Why resurrection power is missing in the body of Christ? ஏன் உயிர்த்தெழுந்த வல்லமை சரீரத்தில் அது இல்லாமல் காணப்படாமல் இருக்குதுன்னா, because the church has not understood resurrection power is reserved for cruciform love. உயிர்த்தெழுந்த வல்லமை அடிக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவுக்கு நிகரான அந்த கிறிஸ்துவை போன்ற அன்புக்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். If resurrection power is given to people who don't understand self-giving love, do you know what will happen? தன்னலமற்ற சுயநலமற்ற மற்றவர்களை சார்ந்த அன்பில்லாதவங்கிட்ட அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை கொடுக்கப்பட்டுனா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? If Jesus is not self-giving love and if resurrection power is given to him, what would happen? தன்னையே கொடுக்கும் அன்பா இல்லாமல் கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்த வல்லமை பார்த்து வச்சிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? On Easter day there will be many crosses. ஈஸ்டர் அன்னைக்கு எல்லாம் தொங்கிட்டே இருப்பானுங்க சுத்தி பார்த்தீங்கன்னா. Jesus would have come back. He would wreak havoc.
in the Jewish and Roman camp. வந்து எல்லாரையும் ஒத்தாண்டில் தொங்க விட்டுருப்பாரு, சுற்றி இருக்கிறவன் எல்லாத்தையும். So God had to reserve unlimited power for Christ to choose unconditional love before that. அளவுக்கு அடங்காத அந்த வல்லமையை தேவன் அதை தேக்கி வச்சிருந்தாரு. ஏன்னா அதற்கு முன்பாக கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு அன்பை காட்ட வேண்டியது இருந்தது. When people were torturing Christ, if Christ did not retaliate, then the Father said, I can trust this guy with resurrection power. மக்கள் அவரை சுற்றி நின்று அவரை குற்றப்படுத்தி காயப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அவர் எந்த பதிலுரையும் சொல்லாமல் இருக்கும்போது தான் அவர் சொல்றாரு, இவரை நம்பி நான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கொடுக்க முடியும்னு சொல்றாரு. People say that they preach grace and this and that. If they are triggered today, all kind of curses are coming out. நிறைய மக்கள் வந்து நான் கிருபையை பிரசங்கிக்கிறேன் அப்படிலாம் சொல்றாங்க. லைட்டாக குத்துனா வாயிலேருந்து வர்றதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. Imagine resurrection power at your mouth and you are having full blown ego. உங்க வாயில உயிர்த்தெழுதல் வல்லமை இருக்குன்னு வச்சுப்போமே, உள்ளுக்கு சுயம் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. And it just takes a YouTube video for your ego to be scratched. ஒரே யூடியூப் வீடியோ போட்டாலே போதும், ஈகோ வந்து வெளில வந்துடும். And then you're unleashing wrath. அப்புறம் வாயை திறந்தா கூவம் தான். The church has suffered more by pastors who move in power but don't have love in their hearts. வல்லமினால் கிரியை செய்கிற போதகர்கள், அன்பில்லாமல் வல்லமினால் கிரியை செய்கிற போதகர்களால சபை பயங்கர பாடுக்குள்ளாக போயிருக்கு. I'm glad that most pastors don't have power. நிறைய பாஸ்டர்களுக்கு வல்லமை இல்லாத இருப்பது எனக்கு நல்லது மாதிரி தெரியுது. Because they haven't understood what love is. ஏனென்றால் அவர்கள் அன்பு என்றால் என்ன என்பதை அறியாதிருக்கிறார்கள். Love without power is, useless, and power without love is dangerous. அன்பு மாத்திரம் இருந்து வல்லமை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. வல்லமை மாத்திரம் இருந்து அன்பு இல்லைன்னா அது ரொம்ப கொடூரமா இருக்கும். That's why the cross and the empty tomb is the gospel. அதனால தான் சிலுவையும் திறக்கப்பட்ட கல்லறையும் சேர்ந்து தான் சுவிசேஷம். God loves you so much to win death on your behalf through resurrection power. தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். அதனால தான் மரணத்தை உங்களுக்காக அவர் ஜெயிக்கிறார். Just like money, right? இது பணத்தை போல தான். When money comes into somebody's hands, their heart is revealed. பணம் ஒருத்தவங்களுடைய கைக்கு வரும்போது அவங்க இருதயம் என்ன கோணத்தில் இருக்குன்றது வெளிப்படுது. People say, right? Once money came into his hands, he changed. No, he didn't change. He didn't change. He just came to know him. பணம் கையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆளே மாறிட்டாப்ல அப்படின்பாங்க. அவர் ஆள்லாம் மாறல, உள்ளதான் இருந்துச்சு, பணம் வந்தது காட்டி கொடுத்துருச்சு. He was thinking he is a very nice guy. அவர் நான் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தாப்ல. Money came and introduced him to him. பணம் வந்து Meet so and so. பணம் வந்து அவனுக்கே அவனை அடையாளம் காட்டி கொடுத்து, நீதான்ப்பா இதான்ப்பா நீ அப்படின்னு காட்டி கொடுத்துருச்சு. Money is a very, very tiny factor of what power can do to your heart. வல்லமை உங்கள் இருதயத்துக்கு என்ன செய்யக்கூடும் அப்படின்றத காட்டுவதற்கான ஒரு சின்ன கருவி தான் பணம். That's why before God giving you true power, He gives you money and lets you know what's in your heart. அதனால தான் உண்மையான வல்லமையை கொடுக்கறதுக்கு முன்னாடி தேவன் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கறாரு. Elisha had power. எலிசாக்கு வல்லமை இருந்துச்சு. He was bald. ஆனா சொட்டத்துல இருந்தாரு. And few kids made fun of him. அவரை பார்த்து சில பிள்ளைங்க கேலி பண்ணிச்சு. He said, you guys are all Swiggy orders today. இன்னைக்கு எல்லாரும் வீட்லயும் கறி சோறு அப்படின்ட்டாரு. He sent bear and finished those kids off. ஒரு கரடி அனுப்பி இந்த பிள்ளைங்களெல்லாம் கொண்டாரு. Can you imagine those kids meeting Elisha in heaven? இப்போ இந்த பிள்ளைங்கெல்லாம் பரலோகத்துல போய் எலிசாவை பார்த்தா Extreme power. அளவு கடந்த வல்லமை. But big ego. ஆனா உள்ள சுயம் பயங்கரமா பெருசா இருந்துச்சு. But I believe we owe this generation an encounter with the raw resurrection power of Jesus Christ. Therefore, we have to immerse our hearts in the love of Christ. இந்த சந்ததியினருக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை காட்ட வேண்டும், அதனோடு ஒரு சந்திப்பை உண்டாக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. அதனால அவருடைய அன்புல ஆழ்ந்து மூழ்கி இருக்க வேண்டும்.
How many of you love resurrection power? உயிர்த்தெழுந்த வல்லமை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? You know, we are all designed in our hearts to ache for something that is impossible. We are designed with that. We are designed to believe for the supernatural. We are designed to believe that there is more than what we see in the senses. சாத்தியமில்லாத காரியங்களை சாத்தியமாக்கிக் கொள்வதற்கு அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிப்பதற்கு நம்முடைய அப்படிதான் அதை அனுபவிப்பதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம இருதயம் அதை தேடிட்டே தான் இருக்கும். As our hearts are established in the love of the Father, in the cruciform love of Christ, நம்முடைய இருதயமானது பிதாவின் அன்பிலும் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவின் அன்பிலும் நிலைபெறப்படும் போது we are positioned to become the advertisements of resurrection power. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்டா மாறிடுவோம். That's what we read in Passion Translation in Ephesians chapter 1, that we become the advertisement of his resurrection power. அதுதான் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு நாம் அடையாளங்களாய் மாறுகிறோம். All these ads makes no sense today, right? For anything and everything there is one lady that is scantily dressed. We don't know why she is there for that ad. எல்லா ஆடுகளும் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதில் ஏதாவது ஒரு லேடி இருக்கும் அரைக்குறையா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. People become advertisements for different things. மக்கள் வெவ்வேறு காரியங்களுக்கு விளம்பரங்களா மாறிடுறாங்க. But God wants you to become advertisement of this resurrection power. ஆனால் தேவன் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமைக்கு உண்டான விளம்பரமாய் நீங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். I pray, come on, say I pray, that you will continually experience the immeasurable greatness of God's power made available to you through faith. Then your lives will be an advertisement of this immense power as it works through you. This is the mighty power that was released when God raised Christ from the dead and exalted him to the place of highest honor and supreme authority in the heavenly realm. நான் ஜெபிக்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் இந்த அளவு கடந்த மகத்துவம் நிறைந்த தேவனுடைய மகா வல்லமை நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தின் மூலமாக அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய விடும் போது நீங்கள் தேவனுடைய வல்லமைக்கு விளம்பரங்களாய் மாறீர்கள். இந்த வல்லமையானது பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினபடினாலே அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Look at someone into the eye and say, God wants you to become advertisement of his resurrection power. பக்கத்துல உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து அவருடைய வல்லமையின் விளம்பரங்களாய் உங்களை மாற்றும்படியாக விரும்புகிறார். I am not asking you to repeat to test whether your hearing is working fine. I am asking you to declare. I want you to speak as if you believe it. ஹலோ, நான் பேசுறது கேட்குதா அப்படின்றதுக்காக உங்களை பார்க்க சொல்ல, அவங்க கண்ணுக்குள்ள பார்த்து அதை சொல்லுங்க, உறுதிப்படுத்தி சொல்லுங்கன்னு சொல்றோம். God wants to make you an advertisement of his power. தேவன் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு விளம்பரங்களாக உங்களை வைக்கும்படி விரும்புகிறார். God wants to make you an advertisement of his power. தேவன் அவருடைய வல்லமைக்கு விளம்பரங்களாக உங்களை வைக்கும்படி விரும்புகிறார். Your marriage, உங்களுடைய திருமணம், your finances, உங்களுடைய பொருளாதாரம், your body, உங்களுடைய சரீரம், your mental health, உங்க மனநல சுகம், your parenting, உங்களுடைய பெற்றோர்த்துவம், everything will be advertisement of his resurrection power. எல்லாமே அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு ஒரு விளம்பரமா இருக்கும். We are talking about resurrection power in business. We are talking about resurrection power in every dimension of your life. நம்ம உயிர்த்தெழுதல் வல்லமை தொழில்ல பேசுறோம், நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நம்ம பேசுறோம். Romans chapter 6, ரோமர் 6ஆம் அதிகாரம் verse 3 says, 3ஆம் வசனம் சொல்கிறது, do you not know that as many of us were baptized into Christ, were baptized into his death? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானசானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானசானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? Look at someone, say, you were baptized into his death. அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றீர்கள். Look at someone, say, this weekend was my funeral. சொல்லுங்க, நேத்து இப்போ போன வாரம் இந்த வீக்கெண்ட் தான் என்னுடைய அடக்க ஆராதனை. Did you come?
ஏன் அடக்காரதைக்கு வந்தீங்களா? Okay, ask them, did you come? அடக்காரதைக்கு வந்தீங்களாங்க? Say, the other person replies, sorry, I couldn't come because mine funeral was that day too. பக்கத்துல உள்ளவங்க சாரி என்னால வர முடியல, ஏன்னா நானும் அன்னைக்கு தான் செத்து போயிட்டேன்னு சொல்லிப்பாங்க. We were baptized into his death. நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றோம். Whenever you're becoming sick or something, your mind is imagining your funeral in the future. But if you understand the gospel, every time you're sick, your mind will imagine your funeral 2000 years ago. ஒவ்வொரு தடவை நம்ம வந்து வியாதிப்படும் போது நம்ம வந்து எதிர்காலத்தில் எப்போ கல்லறைக்கு போவோம்னு தான் நம்ம கனவுல வந்துகிட்டே இருக்கு, அல்லது நம்ம மனதில் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் உங்களுக்கு இது கரெக்டாக விளங்கிருந்துச்சுன்னா, அவருடைய மரணத்துக்குள்ளாக நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னு விளங்கிச்சுன்னா, உங்கள் கல்லறை வந்து 2000 வருஷம் பின்னாடி தள்ளி இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. You are living beyond your funeral right now. உங்க சாவு ஆராதனையை தாண்டி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. Okay, some say, I'm so glad to hear that you're dead. பக்கத்துல உள்ளவங்க பார்த்துருங்க, நீங்க செத்துட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப நல்ல செய்தியா இருக்கு. We are not sorry that you're dead. We are glad that you're dead. நீங்க செத்துட்டீங்கன்னு வருத்தப்படல சார், நீங்க செத்துட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம். Therefore, we were not only we were baptized into the death, we were buried. We were buried with him. Look at some say, not only you died, your burial service also is over. நீங்க வெறுமனே சாக மட்டும் செய்யல சார், உங்க அடக்க ஆராதனையும் முடிஞ்சிருச்சு. You were buried with him through baptism into death. That just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we should also walk in the newness of life. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Look at the word for Holy Spirit here. What is the name for the Holy Spirit here? பிதாவின் மகிமை. The glory of the Father. பரிசுத்தாவியானவருக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரை பாருங்க, பிதாவின் மகிமை. Christ was raised by the glory of the Father. கிறிஸ்து பிதாவின் மகிமையினாலே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். Romans 8:11 says, if Christ was raised, if the same Spirit that raised Christ from the dead. So Spirit raised Christ from the dead, and here says you're raised by the glory of the Father. That means the Spirit is the glory of the Father. ரோமர் 8:11 சொல்லுது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவருடைய ஆவி. Even so we should also walk in the newness of life. Right? Even so we should walk in the newness of life. The last phrase of that verse. நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. Look at somebody and say, because you have been raised, you have a newness of life. Not just having a new life, you are having a newness. Right? You are having a new kind of life. புதிதான ஜீவன் இங்க போடப்பட்டிருக்குது. ஆனா இது என்ன சொல்ல வராங்கன்னா, புதிய ரகமான ஜீவன் உங்களுக்கு இருக்குது. Look at someone and say, you have the newness of life. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு புதிய ரகமான ஜீவன் இருக்குது. I read the same words in Passion. It says, for since we are permanently grafted into him to experience a death like his, then we are permanently grafted into him to experience a resurrection like his and the new life that it imparts. அவருடைய மரணத்திற்கு அவரோட இணைக்கப்பட்டிருந்தபடினாலே, அவருடைய மரணத்துக்குள்ள போன நாம் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே அவரோட உயிர்த்தெழுதலை நாம் அனுபவிக்கிறோம். அதன் விளைவாக இந்த புதிய ரகமான ஜீவன் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. I want you to read it 5 times, okay? I want you to get this verse into your spirit, into your heart, into every fiber of your being this morning. இந்த 9ஆம் வசனத்தை வந்து குறைஞ்சது 5 தடவையாக நீங்கள் வாசிக்கணும். இதை வெறுமனையாக வாசிக்காதீங்க. இது உங்கள் ஆவியில் அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்குள்ளாக இது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கணும். Okay, ready, go. Knowing that Christ, having been raised from the dead, dies no more. Death no longer has dominion over him. Knowing that Christ, having
having been raised from the dead, dies no more. Death no longer has dominion over him. Knowing that Christ, having been raised from the dead, dies no more. Death no longer has dominion over him. Knowing that Christ, having been raised from the dead, dies no more. Death no longer has dominion over him. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை அறிந்திருக்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. Why? For the death that he died to sin once for all, but the life that he lives to God. Likewise, you also reckon yourselves to be dead indeed to sin, but alive to God in Christ Jesus our Lord. Christ died, having been raised from the dead, dies no more, because death no longer has dominion over him. Likewise, you reckon yourself. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து இனி மரிப்பதில்லை என்பது போல நீங்களும் மரணத்துக்குள்ளாக போயிட்டு இனி மரிப்பதில்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Christ, having been raised from the dead, dies no more, because death has no longer dominion over him. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, ஏனென்றால் மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. Likewise reckon yourself. அதே போல நீங்களும் எண்ணிக்கொள்ளுங்கள். Likewise reckon yourself. அதே போல நீங்களும் உங்களை அப்படியே எண்ணிக்கொள்ளுங்கள். I want you to close your eyes and see yourself step out of the grave on Easter morning. உன் கண்களை மூடி, not Christ, you are stepping out. கண்களை மூடி, ஈஸ்டர் அன்னைக்கு கிறிஸ்து மட்டும் இல்ல, நீங்க உங்க கல்லறையிலிருந்து வெளியில வர்றத பாருங்க. No, out of the tomb, from Christ's tomb, I want you to see you coming out. கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறைக்குள்ளாக இருந்து நீங்க வெளியில வர்றத பாருங்க. That's what it means to reckon, to count yourself. Even so, count yourself. That's what it means to see yourself come out of the grave as Christ came out. கிறிஸ்து அவருடைய கல்லறைக்குள்ளாக இருந்து வந்தது போல நீங்களும் அந்த கல்லறைக்குள்ளாக இருந்து வந்தீர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். See, the Roman guards are shocked looking at you. அந்த சேவகர்கள், ரோம சேவகர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறத பாருங்க. They're all scared because you came back. நீங்க மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்ததை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. And you're looking at that tomb and saying, death no longer has dominion over me. நீங்க அந்த கல்லறை பார்த்து சொல்லுங்க, மரணம் இனி என்னை ஆண்டு கொள்வதில்லை. He who has been raised dies no more. மரித்தவர் இனி மரிப்பதில்லை. And it's more than clear that scripture says you have been raised with him. வசனத்துல ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது, அவரோட கூட நீங்களும் எழுந்தீர்கள் என்பதற்கு. You have been raised together with him. அவரோட கூட நீங்களும் உயிர் தெழுந்தீர்கள். And he who has been raised dies no more, because death no longer has dominion over him. மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட கிறிஸ்துவானவர் இனி மரிப்பதில்லை, ஏனென்றால் மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. Just in case, after the resurrection of Jesus Christ, somebody died, the Bible refuses to call it as death.
இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி வேதம் அதை அக்னாலேஜ் பண்றது இல்ல. It says sleep. அவர்கள் நித்திரையா இருக்கிறார்கள்னு சொல்லுது. Because death has been annihilated. மரணம் அப்படின்றதே ஒரு நான் ஃபேக்டரா போயிடுச்சு. Because Christ has raised us and we die no more. ஏனால் கிறிஸ்து நம்மை உயிரோடு எழுப்பியிருக்கிறார், நாம் இனி மரிப்பது இல்லை. But when our heart more and more sees this truth, then we will come to that place. Behold, I tell you a mystery, we shall not all sleep, is what Paul is saying. இது எல்லாம் நமக்கு நம்ம இருதயம் இதை பார்க்க தெளிவா பார்க்கவே வந்துச்சு அப்படின்னா பவுல் சொல்ற மாதிரி அந்த 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 ரகசியத்துக்கு வந்துடும். நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. Now nobody dies because Christ has been raised from the dead and death no longer has dominion and we have been raised together with him. We just only sleep. Death is a non-factor. But as we agree to this truth, then there is a generation which says they will no longer even sleep. கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததுனால நாமும் அவரோட கூட சேர்ந்து எழுந்ததுனாலே மரணம் அப்படின்ற ஒன்று சுத்தமா இல்லாதபடி தகர்த்து போடப்பட்டு விட்டது. அதனால வசனத்துல அவங்க வந்து மரிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது மரிச்சிட்டாங்கன்னு சொல்லாம நித்திரையா இருக்காங்கன்னு சொல்லுது. ஸோ பவுல் சொல்றாரு, இது அந்த இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்க நாம் ஒரு சந்ததி இருக்கும், அவங்க சொல்லுவாங்க நாங்கள் நித்திரை அடைவதில்லை. If you remove resurrection from the Christian narrative is no different from any religion. கிறிஸ்தவ அந்த கதையில இருந்து உயிர்த்தெழுதலை எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற மதங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. Christian narrative is the only narrative that gives hope for your body. கிறிஸ்தவ கதை மாத்திரம் தான் உங்க சரீரத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரே அம்சமா இருக்கு. There is no other narrative in the world views that gives hope for the physical. உலக கண்ணோட்டத்துல சரீரத்திற்கு மதிப்பு கொடுத்து அதற்கு நம்பிக்கை கொடுக்கிறதான ஒரு கண்ணோட்டமும் இல்லை கிறிஸ்தவ கண்ணோட்டத்தை தவிர. People talk about going to heaven, or people talk about becoming one with the universe. People talk about being non-existent. மக்கள் பரலோகத்தை போறதை பத்தி பேசுறாங்க, அல்லது அண்ட சராசரத்தோட ஒன்னா இருக்கிறத பத்தி பேசுறாங்க, அல்லது காணாம போறதை பத்தி பேசுறாங்க. Sad, right? பரிதாப நிலைமை. Eastern philosophy is your existence is the curse. அந்த தெற்கத்திய கலாச்சாரத்துல வந்து என்னன்னா நீங்க வாழ்றதுதான் சாபமே. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு சாபம் இல்லை, நீ இருக்கிறது தான் என் சாபம். You don't have a curse, you living itself is a curse. அப்படின்னா எனக்கு என்ன ரிச்சிப்பு? நீ இல்லாம போறதுதான் ரிச்சிப்பு. So what is my salvation? You being non-existent is a salvation. Are you getting what I'm saying? You escaping the reincarnation cycle and becoming non-existence is the salvation. மறுபடியும் பிறக்கிறது அப்படின்ற அந்த அந்த சுழற்சிக்குள்ள போய்கிட்டே இருந்து அப்படியே ஒண்ணுமே இல்லாம காணாம போறதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு. Based on your activities, next generation you will be born as a, நீ இப்படி இருக்கும் போதே உலகம் தாங்கல, நீ எல்லாம் குரங்கா பிறந்தா அந்த குரங்கு எப்படி இருக்கும் பாரு. Based on your activities, in the next generation you might be an ape. அப்படி ஒரு philosophy. அப்படி ஒரு கண்ணோட்டம், உலக கண்ணோட்டம். The monotheistic philosophy is, okay, you die and go to heaven and you live in heaven forever. ஒரே தெய்வத்தை வணங்குற அந்த கலாச்சாரத்துல வந்து ஓகே நீ வாழ்ற, மரிச்சு போயிடுற, மரிச்சிட்டு தேவனோட பரலோகத்துக்கு போயிடுற. So why waste time here? அதனால பூமியில ஏன்பா வீணா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? You know, when we live forever in heaven, when our real life is in heaven, நம்ம வாழ்க்கையே பரலோகத்துல தான் ஆரம்பிக்குது, உண்மையான வாழ்க்கை அங்கதான் ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் அவர்கள் வாழ்ந்தது வெறும் ஒரு இதுதான், இனிதான் அவர்கள் அப்படிலாம் சொல்லும் போது அப்படியே அந்த பாஸ்ட் இழுத்துட்டு உள்ள போயிட்டாருன்னா, வா நீ என் கூட சேர்ந்து வாழ நீ. And they are saying, you know, this painful life is now over. Now only his real life is starting. When the pastor is saying that if we can pull that pastor into the grave, also take. பாருங்களேன், ஒரு வேளை வெளியே வர ட்ரை பண்ணுவாரு. என்னையானா வாழணும்ல. He will try to live. He will try to come up because he has a desire to live. சரி இனிமேல தான் உண்மையான வாழ்க்கை அப்படின்ட்டு போயிட மாட்டார். He wants to live. He will not say, now, you know, my time has not come yet to go there. Nobody believes that true life begins in heaven. உண்மையான வாழ்க்கை பரலோகத்துல தான் ஆரம்பிக்குது அப்படின்றது யாருமே நம்புறது இல்ல. If you don't, நம்பலனா
just hold somebody's mouth and nose together for some time அவங்க வாயையும் மூக்கையும் கிளிப்பு போட்ட மாதிரி ஒரு 2 நிமிஷம் பிடிச்சிருங்களேன் பார்ப்போம். and see who is happily staying யார் ரொம்ப to start their new life in heaven. புது வாழ்க்கையை பரலோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு யாரு தயாரா இருக்காங்கன்னு மட்டும் பாருங்களேன். Nobody. யாருமே இல்ல. Everybody fights. கைய கால ஆட்டி எப்படியா தப்பிச்சிரணும்னு பார்க்கறாங்க. Why? They know that this physical is God given. ஏனென்றால் இந்த சரீரமானது தேவன் அவர்களுக்கு கொடுத்தது என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். And God is a master artist and he has done a wonderful job with the physical world and he will not let this go into decay and corruption. தேவன் ஒரு சிறந்த சிற்பாசாரியா இருக்கிறாரு. இந்த உலகத்தை அழகா படைத்திருக்கிறாரு. அவர் இந்த காணக்கூடிய உலகத்தை படைத்திருக்காரு. இது அழிந்து அழிவுக்குள்ளாக போவதை அவர் விட மாட்டார். He has entered into our death, swallowed up our death and come out on the other side of the grave and put resurrection power within us. That is the gospel. மரணத்துக்குள்ளாக வந்து மரணத்தை ருசி பார்த்து மரணத்தின் வழியாக உயிர் தெழுந்து அந்த பக்கத்துல இருந்து அவர் சொல்றாரு. அதுதான் அவருடைய வல்லமை. Revelation 1, right? John is seeing him. வெளிப்படுத்தல் 1ல யோவான் அவரை பார்க்கறாரு. I saw 7 golden lampstands in the midst of 7 lampstands, one like the Son of Man, clothed with a garment down to the feet, girded about the chest with a golden band. His head and hair were white like wool and as white as snow, and his eyes like a flame of fire. His feet were like fine brass, as if refined in furnace, and his voice as the sound of many waters. He had in his right hand 7 stars. Out of his mouth went a sharp two-edged sword, and his countenance was like the sun, shining in its strength. And when I saw him, I fell at his feet as dead. But he laid his right hand on me, saying to me, "Do not be afraid. I am the first and the last. I am he who lives and was dead, and behold, I am alive forevermore. Amen. And I have the keys of Hades and death." So this is the first words of the ascended Christ. நான் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். இதுதான் பரமேறின கிறிஸ்துவனுடைய முதல் வார்த்தை. I am the first and the last. நான் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். I am alive forevermore. நான் உயிருள்ளவராயிருக்கிறேன். I am he who lives and was dead. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Say was dead. மரித்தேன். You have the power to rewrite the laws of English by putting was in front of dead. இங்கிலீஷ்க்கே கிராமர் மிஸ்டேக் வர மாதிரி நீங்க எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, மரித்தேன் அப்படின்னு You can say I was dead. Look at someone, say I was dead. நான் மரித்தேன் அப்படின்னு சொல்லலாம். My mom will say, no, you should say I will be dead because that's only future tense. எங்க அம்மா ஆங்கில புலவரா இருக்கிறதுனால வந்து இல்ல இது தப்பு இப்படி எழுதுறது தப்பு, எதிர்காலத்துல எழுதணும், நான் இனிமே தான் மரிப்பேன்னு எழுதணும்னு சொல்லுவாங்க. But because you have been so united with Christ, ஆனால் நீங்க you can say what Christ alone can say. Say, I was dead. Now I am alive forevermore. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட அவ்வண்ணமாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவர் சொன்னது போல நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு நீங்க தைரியமா சொல்லலாம். Say, I was dead. நான் மரித்தேன். Now I am alive forevermore. இப்பொழுது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Because Christ has been raised from the dead. ஏனென்றால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார். And he dies no more. மரித்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. And death no longer has dominion over him. மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. You are making yourself someone that you are not. No, I am just humbly accepting my union with Christ. இல்லாதது இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களே சார் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல உன்னை பத்தி நீ ரொம்ப பேசுற ஓவரா, என்னை பத்தி ரொம்ப பேசல, கிறிஸ்துவோட என்னை இணைத்து பேசுறேன், அவ்வளவுதான். It is not you puffing up yourself. It is you humbly accepting that you are not holding yourself and Christ is holding you.
உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப பெருமையாக நீங்கள் பேசலை. அந்த அந்த நிஜத்துக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க. என்ன நிஜம்னா, கிறிஸ்து என்னை தாங்கி பிடிச்சிருக்காரு, நான் என்னை தாங்கி பிடிக்கலன்ற நிஜத்துக்கு. So you saying I was dead, now I'm alive forever is not a puffed up statement, it is a humble statement. நான் மரித்தேன், ஏதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஏதோ நீங்க பெருமையில சொல்றீங்கன்றதுல நீங்க மனத்தாழ்மையாக சொல்கிற ஒரு காரியம். Say I was dead, நான் மரித்தேன், now I'm alive forevermore. இப்பொழுது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரித்தேன், ஆனால் I am alive forevermore. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். I'm alive forevermore. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Death no longer has dominion. மரணம் இனி என்னை ஆண்டு கொள்வதில்லை. Acts chapter 1. அப்போஸ்தலர் 1 அதிகாரம். The former account I made, O Theophilus, of all that Jesus began both to do and teach. He's talking about the gospel of Luke. Luke is the one who wrote Acts as well. லூக்கா தான் இந்த அப்போஸ்தலர் நிருபத்தை எழுதினவர். சொல்றாரு, தியோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு. Of all that Jesus began both to do and teach, until the day in which he was taken up, after he through the Holy Spirit had given commandments to the apostles whom he had chosen. தியோப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினால் கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். Okay, he's talking about the Gospel of Luke, how he wrote about what Jesus did and said. இயேசு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் முதலாம் பிரபந்தத்தில் எழுதுறேன்னு சொன்னது லூக்கா நிருபத்தை குறிக்குது. To whom he also presented himself alive after his suffering by many infallible proofs, being seen by them during 40 days and speaking of the things pertaining to the kingdom of God. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். So this is the phrase that I want to leave with you. God wants you to have infallible proofs in your life for his resurrection. உங்க வாழ்க்கையில அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களை விட்டு செல்லும்படியாக விரும்புகிறார். God wants you to be an infallible proof that he is risen. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதற்கு தெளிவான திருஷ்டாந்தமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். You're not hearing what I'm saying. God wants to make you an infallible proof in this generation that Christ has been risen from the dead. Infallible means without dispute, without argument. That's what infallible means. இந்த சந்ததியில கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், அதற்கு நீங்கள் அடையாளங்களாய் இருக்கிறீர்கள் என்று எந்த ஒரு மறுபேச்சும் இல்லாம உங்களை மாட்டணும்னு சொல்லி விரும்புறார். My life is no proof of his resurrection power. இப்ப சொல்றீங்க, என் வாழ்க்கை உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு சாட்சியா எதுவுமே இல்லையே. Your story is changing. கதை மாறுகிறது. And he commanded them not to depart from Jerusalem but to wait for the promise of the Father. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். Which he said, you have heard from me, for John truly baptized with water, but you shall be baptized with Holy Spirit not many days from now. அன்றியும் அவர்களுடனே வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். So how do you become infallible proofs for his resurrection? அழிக்க முடியாத திருஷ்டாந்தங்களா நீங்க எப்படி இருப்பீங்க? For his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு திருஷ்டாந்தங்களா எப்படி இருப்பீங்க? It is who raised Christ from the dead? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது யாரு? The Holy Spirit, who is the glory of the Father. பிதாவின் மகிமையா இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். So how do you become infallible proofs for his resurrection is when you are filled with the same Spirit. Your life becomes infallible proof. தவிர்க்க முடியாத அடையாளங்களாக, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு தவிர்க்க முடியாத அடையாளங்களாக நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, அவருடைய பரிசுத்த ஆவியானவரினாலே முழுவதுமாய் நிரப்பப்பட்டிருக்கும் போது. This
morning, you will encounter the power of the Holy Spirit like you have never experienced in your life. இன்றைய காலை தினம் இதுவரை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அனுபவித்திராத அந்த அளவிற்கான ஒரு மகிமையான சந்திப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். They were scared like shit, just like you are. They didn't have any proof in their life. Even though they have seen the risen Christ so many times, they were scared. They couldn't go out and tell that he is alive. நீங்க எப்படி பயப்படுறீங்களோ அதே போல அவர்களும் பயந்திருந்தார்கள். அவங்க வாழ்க்கையிலும் எது வித்தியாசமா மாறல. ஆனா உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அநேக தரம் பார்த்திருந்தாங்க. Even after seeing, they couldn't go out and tell. இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்களால தைரியமா வெளியில போய் சொல்ல முடியல. It's very hard thing for ladies to keep things. Even those ladies could tell only the disciples. பெண்களுக்கு ஒரு காரியத்தை ஓதாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா அவங்களே வெறும் சீசர்கிட்ட மாத்திரம் தான் ஓத முடிஞ்சு. Jesus is a master strategist. He showed first himself to the ladies and said, "Hey ladies, let's get the news out." இயேசு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பாத்தீங்கன்னா முதல்ல லேடிஸ்க்கு காமிச்சாரு. தெரியும் அவருக்கு எப்படி நியூஸ் போகும்னு. Probably if he showed himself to men, you're like, okay. ஆண்கள்ட்ட காமிச்சாருன்னா ஒன்றும் பருப்பு வேகாதுன்னு அவருக்கு தெரியும். But ladies wanted to get it out. லேடிஸ் தெரியும் கேட்டி அடி அப்படின்ற மாதிரி கதையை பரப்பிடுவாங்க அப்படி. But they needed more than the feminine power to get the news out. ஆனா பெண்களை தாண்டின பெண்களுக்கு மிஞ்சின ஒரு வல்லமை தேவைப்பட்டது இந்த செய்தியை வெளியில கொண்டு வரதுக்கு. Because if you're going to go out and say Christ is alive, then you're going to be crucified. கிறிஸ்து உயிரோடு இருக்காருன்னு சொல்லி நீங்க வெளியில போய் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களை சிலுவையில ஏத்திடுவாங்க. So these guys are scared. They have seen Christ, they've eaten with him, they've heard him, they've touched him, but they're still not going out. அவரை தொட்டிருக்காங்க, அவரை பார்த்திருக்காங்க, அவரோட சேர்ந்து ஆகாரம் புசிச்சிருக்காங்க. ஆனா வெளியில போய் சொல்றதுக்கு பயம். They're excited. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு They're அவங்களுக்கு. like crazy. Can you believe this guy is alive? இவர் உயிரோட இருக்காரு. இப்ப எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பார்க்கறாங்க. It's like, can we go out and say? It's like, no. போய் வெளில சொல்லாமா அப்படின்னு கேட்டா இல்லப்பா ரொம்ப பயமா இருக்கு. What changed? என்ன மாறினது? Pentecost happened. பெந்தேகோஸ்தே அனுபவம் உண்டாயிற்று. Holy Spirit who raised Christ from the dead கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் came inside of them. அவர்களுக்குள்ளாக வந்தார். When the Spirit of God came inside of them, everything about them changed. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வந்தபோது அவர்களை பற்றின எல்லாம் மாறினது. Then 4:33, Acts 4:33 says, அப்போஸ்தலர் 4:33 சொல்கிறது, with great power the apostles gave witness to the resurrection of the Lord Jesus. Great grace was upon them all. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. How did they move from shit scared to with great power they gave witness to the resurrection? எப்படி பயந்துட்டு இருந்த இவங்க இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பலமான சாட்சிகளா மாறினாங்க? Holy Spirit happened. பரிசுத்த ஆவியானவர் உண்டான சந்திப்பு. And the Bible says, வேதம் சொல்கிறது, if the same Spirit that raised Christ from the dead dwells within you. அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தால், அதே ஆவி, if the same Spirit that raised Christ from the dead dwells within you. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அதே ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், infallible proof. தவிர்க்க முடியாத ஒரு வெளிப்பாடு. Your story, people will be forced to say, this is God. மக்கள் உங்களை பார்க்கும்போது இது ஆண்டவர் தான் அப்படின்னு தெளிவா சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். They'll be forced to say this is God. இது தேவன் தான் அப்படின்னு சொல்லப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளா போவாங்க. Your business, people will be forced to say, this is God. உங்க தொழில், மக்கள் உங்களை பார்க்கும்போது இது தேவன் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள போவாங்க. Your body, உங்க சரீரம், Psalms 92, சங்கீதம் 92 verse 12 onwards. 12ஆம் வசனத்துல இருந்து, the righteous shall
flourish like a palm tree. He shall grow like a cedar in Lebanon. Those who are planted in the house of God shall flourish in the courts of our God. They shall still bear fruit in old age. They shall be fresh and flourishing. When they are old, age-wise, they shall be fresh and flourishing to declare that the Lord is upright. He is my rock, and there is no unrighteousness in him. Your body will be declaring this. Right? That's what it says. When they are old, they will be fresh and flourishing to declare a message. To declare what message? That the Lord is upright, He is my rock, and there is no unrighteousness in Him. There is no unrighteousness in God. How can I see? When you are fresh and flourishing in your old age. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். God is righteous. When Abraham said, what was the proof? His body was the proof. Sarah's body was the proof. தேவன் நீதி உள்ளவர் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லும்போது அதனுடைய வெளிப்பாடு எங்க இருந்துச்சுன்னா அவனுடைய சரீரத்தில் இருந்துச்சு. சாராளுடைய சரீரத்தில் இருந்துச்சு. ஒரு வயதான பெண்மணி ஒரு ராஜாவுடைய கண்ணில் சௌந்தரியமான ஒரு பொண்ணா பார்க்குற அளவுக்கு மாற்றப்பட்டால் சரீர ரீதியாக. Right? No king sends army to pick up a girl who is like about to die the next day. ஒரு ராஜா ஒரு கிழவி தூக்கிட்டு வரதுக்கு ஒரு ஆர்மி அனுப்புறது இல்ல. Why should Abraham be scared? Oh, if the king looks at you, he might want, oh, let me tell you, sister. So much planning had to go because something visibly had changed in Sarah. மனைவியை ராஜா தூக்கிட்டு வரணும்னு பயந்து உன்னை கேட்டாங்கன்னா நான் சகோதரின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு ஏகப்பட்ட பிளான் போடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய சரீரம் மறுரூபமாக்கப்பட்டிருந்தது. And there was no Tony guy, no naturals. It was truly natural. Tonian guy இல்ல. They were not painting an old barn and setting it up and moving it like this so that nothing gets disturbed. டோனியன் கையோ நேச்சுரல்ஸ் அவங்க யாரும் சாரம் கட்டி பெயிண்ட் அடிக்கல. ரொம்ப நேச்சுரலா ஒரு விஷயம் தான் அது நமக்கு. கரெக்ட். சாரம் கட்டி பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து எல்லாம் பண்ணி செட்டப் கிட்டப் பண்ணி அப்படி இல்லை. Something happened. The righteousness of God was revealed in her body. தேவனுடைய நீதியானது அவருடைய சரீரத்தில் வெளியரங்கமாக்கப்பட்டது. The righteousness of God got revealed. தேவனுடைய நீதியானது அவருடைய சரீரத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. பலார்னு சொல்லுங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியுமாய் பசுமையுமாய் இருப்பாய். சொல்லுங்க. என் பாடி, my body, என் ஃபைனான்ஸ், my finance, என் ரிலேஷன்ஷிப், my relationship, என் மென்டல் கெப்பாசிட்டி, mental capacity, எல்லாமே அவருடைய ரிசரக்ஷன் லைஃப்க்கு இன்ஃபாலிபிள் ப்ரூஃபாக இருக்கு. everything is an infallible proof for his resurrection life. Because the Spirit of God, என்றால் பரிசுத்த ஆவியானவர், Spirit of God is real. பரிசுத்த ஆவியானவர் நிஜம். Anointing is real. அபிஷேகம் நிஜம். We are not talking about information. We are talking about transformation by reality. நம்ம தகவல்களை குறித்து பேசல, நிஜத்தினாலே மறுரூபமாக்கப்படுறது குறித்து பேசிட்டு இருக்கிறோம். We cannot reduce the gospel to mere teaching. சுவிசேஷத்தை வெறும் போதனையா நம்ம மாற்ற முடியாது. We need to cry out for encounter with the risen Savior who is in us. நமக்குள்ளே இருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த அந்த இரட்சகரிடத்துல ஒரு சந்திப்பு உண்டாக நம்ம கேட்கணும். God has called you to be living proof of his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு உண்டான வாழ்கின்ற அடையாளமாய் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். Don't settle for anything less.
ரொம்ப சாதாரணமான விஷயத்துக்கு நீங்க இறங்கி போகாதீங்க. Don't settle for the ordinary. சாதாரண விஷயத்துக்கு உங்களை இடம் போட்டுக்காதீங்க. Don't settle for the ordinary. ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்க அப்படியே அந்த இடத்துல இறங்கிடாதீங்க. But don't pressurize yourself. Just relax into the truth that you have been raised with Christ. ஆனா அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பட்டு உங்க மேல பிரஷர் போட்டுக்காதீங்க. இளைப்பாரி அந்த அந்த நிஜத்தை பாருங்கள். When the anointing came upon David, everything changed. ஆனா ஒரு விஷயம் உண்மை, அபிஷேகம் தாவீதின் மீது வந்தபோது எல்லாம் மாறிடுச்சு. No stone brought Goliath down but for the anointing. அபிஷேகம் இல்லைன்னா எந்த கல்லும் கோலியாத்தை கீழே கொண்டு வந்திருக்க முடியாது. How do we know it's the anointing? That's why David didn't take the sword and go. Just to reveal that it is an anointing that is at work. அது எப்படி அபிஷேகம் நமக்கு புலப்படும். அதனால தான் அவன் வந்து பட்டயத்தை எடுத்துட்டு போய் தலையை வெட்டுறதுக்கு போகல, முதல்ல கல் எடுத்துட்டு போனான். அதான் அபிஷேகத்தினுடைய வல்லமைன்னு காட்டுறதுக்காக. Are you getting what I'm saying? So he threw the stone, but the anointing hit the head. அவன் கல்லை தூக்கி எரிஞ்சான், அபிஷேகம் அவனை மண்டையில தட்டிடுச்சு. So you need to move in this dimension where you apply, but the anointing has to hit. ஸோ நீங்கள் இந்த பரிமாணத்தில் நீங்கள் அசையணும். பாருங்களேன், நீங்கள் கல்லை எரியணும், ஆனால் அடி அங்கேருந்து மேலே அபிஷேகத்தினால உழலும். You have to apply for a deal that is way beyond your league, but the anointing has to make it drop into your lap. உங்கள் லீக்ல இல்லாத ஒரு பெரிய டீலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அந்த அபிஷேகம் அதை உங்கள் மடிக்கு கொண்டு வரணும். But before that you need to build your history with God just like David did. ஆனால் தேவனோடு எப்படி தாவீது தன் சரித்திரத்தை உண்டு பண்ணிக்கிட்டானோ அதே போல நீங்களும் தேவனோடு உங்கள் சரித்திரத்தை உண்டு பண்ணிக்கணும். Because his heart was already convinced. When he was speaking to Saul itself, his heart was convinced. He said, I will bring this guy down. அவன் சவுல்கிட்ட பேசும்போதே அவன் இருதயம் இணங்கி இருந்துச்சு. அவன் சொல்றான், ரொம்ப தைரியத்தோடு சொல்றான், இவனை நான் கொண்டுருவேன், கீழே கொண்டுருவேன்றான். So as you work in meditation and expand the boundaries of your heart, you would be able to increase the possibilities, the realm of possibilities, and the anointing shall do the rest. நீங்க தியானத்துல உங்க இருதயத்தின் எல்லைகளை விரிவாக்கும் போது அபிஷேகம் தான் செய்ய வேண்டிய வேலையை தானாக செய்யும். Mark this day and keep in your diary. இந்த நாளை உங்கள் டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. The dimension of the anointing in your life will be different from this day onwards. உங்கள் வாழ்க்கையிலே அபிஷேகத்தினால் உண்டாயிருக்கிற மாற்றம் இந்த நாளிலிருந்து வித்தியாசமாக இருக்கும். If you can take it as God's word, it shall be so for you. இது தேவனுடைய வார்த்தையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே போல உங்களுக்கு ஆகும். It shall be so for you. சொன்னபடியே அது உங்களுக்கு ஆகும். Great grace shall be upon you for you to give witness to the resurrection with great power. அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை வெளியரங்கமாக காட்டக்கூடிய அந்த பெரிய வல்லமைக்கு காண்பிக்கும்படியான பெரிய கிருபை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கும். The Greek word there is megadunamis. அதற்கு அந்த கிரேக்க பதம் மெகாடுனாமிஸ். Say megadunamis. மெகாடுனாமிஸ். And megacharis was upon them. மெகாகாரிஸ் அவங்க மேல இருந்துச்சு. Great grace was upon them. பெரும் கிருபை அவர்கள் மீது இருந்தது. And they gave witness to the resurrection with megadunamis. அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அவர்கள் மிகவும் வல்லமையாய் சாட்சி கொடுத்தார்கள். Infallible proofs. தவிர்க்க முடியாத அந்த ஆதாரம். Hold somebody's hand and just whisper that 5 times. Your life will become infallible proof of the resurrection of Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையானது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் தவிர்க்க முடியாத ஆதாரமாய் விளங்கும்.